ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களுக்கு திருவளம் பற்றி கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம எல்லாரும் உயர்த்தப்படணும் என்பதற்கு தான் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார். ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம் சீசர்களைப் போல குணங்கள் நமக்கு இருக்கிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கூட இருக்கிறார். அந்த சீசர்கள் மத்தியில் ஒரு ஸ்திரீ மரியாள் இயேசுடைய பாதத்தில் அருகில் அமர்ந்து பரிமள தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து என்ன செய்கிறார்? இயேசுடைய பாதத்தில் அதை ஊற்றி விடுகிறார். இதை பார்த்ததான சீசர்கள் சொல்கிறார்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம், அதை கண்ட சீசர்கள் விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்றார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கு வீண் செலவு என்று சொல்லி எதை சொல்கிறோம் என்றால், ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை தான் நம்ம வீண் செலவு என்று சொல்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு ஆலயத்துக்கு வருகிறதன போகிறதான காரியத்தையே கணக்கு பார்த்து கொண்டு ஆலயத்துக்கு போனால் இவ்வளவாகிறோம், இதெல்லாம் வீண் செலவு, ஏன் ஆலயத்துக்கு போகணும் என்று சொல்லி இன்றைக்கி அநேகர் ஆலயத்துக்கு போகிறதே வீண் செலவு என்று சொல்லி நினைத்து எத்தனையோ ஆன்லைன் ஆராதனையில் கலந்து கொண்டு வசனத்தை வீட்டில் இருந்தால் கேட்டால் போதாதான் என்று சொல்லி நினைத்து கொண்டு தவறான மனப்போக்கில் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் எச்சரிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குரிய காரியத்தில் வீண் செலவு நடக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் கணக்கு பார்க்காம செலவு பண்ணணும். ஆண்டவருக்காக நம்ம செலவு பண்ணுவது ஆசீர்வாதம் என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்ம நினைக்கணும். அநேகர் காணிக்கை போடுவதில் கணக்கு பார்ப்பது, ஊழியத்துக்கு போகிறது கணக்கு பார்ப்பது, ஆலயத்துக்கு போகிறது கணக்கு பார்ப்பது, ஆலயத்திற்காக கொடுப்பது கணக்கு பார்ப்பது. என்னைக்காவது நம்முடைய வருமானத்தில் ஆண்டவர் இந்த வருமானத்தை கர்த்தர் தந்தாரே என்று சொல்லி அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? அவர் தந்ததை நம்ம அவருக்காக செலவு செய்யணும் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்ம சாப்பிடுகிறத கணக்கு பார்க்க மாட்டேங்கிறோம், ட்ரெஸ் எடுக்கிறது கணக்கு பார்க்க மாட்டேங்கிறோம், குடும்பத்தின் காரியத்தை கணக்கு பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் தான் கணக்கு பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தடையாய் மாறுகிறீர்கள். ஆனால் அந்த பெண்மணி அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்தாலும் அதை உடைத்து ஆண்டவருடைய சிரசு மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அது 300 பணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 300 பணம்னா எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்திற்குரிய சம்பளத்துக்குரிய பணம். இன்னைக்கு எப்படி நம்ம வீட்டில் பொண்ணை பத்திரமா பாதுகாக்கிறோமோ அந்த நாட்களில் இந்த பரிமள தைலம்தான் விலையேறப்பட்டது. அதை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அதுதான் அவர்களுடைய பாதுகாப்பு வைத்திருந்ததான தைலம். இன்றைக்கும் இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கூட என்ன பேசுகிறார்னா, விலையேறப்பட்டதை நம்ம ஆண்டவருக்காக செலவு பண்ணணும், விலையேறப்பட்டதை கர்த்தருக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒன்றுக்கும் ஆகாததை கர்த்தருக்கு கொடுப்பாங்க, ஒன்றுக்கும் உதவாததை கர்த்தருக்கு கொடுப்பாங்க. நம்ம எப்போ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொடுத்து விலையேறப்பட்டதை கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அழைக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். விலையேறப்பட்டதை கொடுக்கிறதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? 3வது பார்க்கிறோம், அதை கொண்டு வந்து அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தில் கொண்டு வந்து உடைத்து அதை பூசினால் அந்த வீடு முழுவதும் அது வாசனை கொடுத்தது. பாருங்க, பரிமள தைலம் தைல பொட்டிக்குள் இருக்கிற வரைக்கும் வாசனை வரலை. ஆனால் இயேசுடைய பாதத்தில் சிரசில் ஊற்றும் பொழுதுதான் அது வாசனை வந்தது, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தருகிற எதுவாக இருந்தாலும் உனக்குள்ளே வைத்திருக்கிற வரைக்கும் அது பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. எப்போதுமே ஆண்டவர் தருகிற செல்வமாக இருந்தாலும் ஆண்டவர் தருகிற எதுவாக இருந்தாலும் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய வருமானம் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கா? ஏழைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? உனக்குள்ளே வைத்திருக்கிறாயா? அப்படி என்றால் எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் வீண் செலவென்று என்கிற எண்ணத்தை விட்டு வெளியே வாருங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கென்று சொல்லி மனப்பூர்வமாய் செய்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மரியாள் அவளை குறித்து இன்றைக்கு வேதத்தில் அல்ல, இன்றைக்கு அவளை குறித்து
வார்த்தை எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. உன்னை குறித்தும் பேசப்படும், உன் குடும்பத்தை குறித்து பேசப்படும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மையை பெற்றுக்கொள்ளட்டுண்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.